ஹாய் எவ்ரிவன். நான் நேற்றுக்கு சொல்லிட்டு போனேன் சாண்ட்ரா பிரஜன் இன்டர்வியூ பற்றி பேசணும்னு சொல்லிட்டு. ஏன்னா அது 4-5 டேஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் நான். இப்போ 1 டேக்கு முன்னாடி கூட வந்துட்டு அதோட பார்ட் 2 வந்திருந்தது. அதில் ஒன்றும் இல்லை, ஆக்சுவலி வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் சம்திங் பலூன் எல்லாம் வச்சு கொஸ்டின் ஆன்சர் அது பண்ணியிருந்தாங்க. அது எனக்கு தெரிஞ்சு நம்ம லேட்டாக பேசுகிறோம்னு நினைக்கிறேன் இதை பற்றி. ஸோ இதில் சாண்ட்ரா பிரஜன் பற்றி அவங்க வந்துட்டு அந்த இன்டர்வியூவில் கேட்குற கேள்விகளுக்கு பதில் எல்லாம் எப்படி இருந்ததுன்னா, லைக் பிரஜனை கேக்குறாங்க, இந்த கார் டாஸ்க் பத்தி கேக்குறாங்க. என்ன இவங்க கார் டாஸ்க் வந்துட்டு ஒரு ப்ராப்பர் பர்சன்ட்ட கேக்குறாங்க, அது தப்பு இல்ல. பட் எல்லார்கிட்டயும் வந்துட்டு அந்த கார் டாஸ்க் கேட்கறதா வந்துட்டு காமெடியில பெரிய விஷயமா இருந்தது. ஹியா வந்துட்டு சாண்ட்ரா பிரஜன் கிட்ட கேக்குறாங்க அந்த கார் டாஸ்க் பத்தி கேக்குறப்போ, அப்ப பிரஜன் வந்துட்டு சேயிங் 2 மணி இருக்கும், ஒன்ஸ் ஏர்லி மார்னிங் 2 o'clock இருக்கும். அப்போ வந்துட்டு எனக்கு கால் வந்தது, ஸ்டுடியோல இருந்து கால் வந்துட்டு இந்த மாதிரி ஆயிருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு லுக், அவர் பேசுறதுலயே வந்துட்டு எவ்வளவு இது இருக்குன்னு கொஞ்சம் பாருங்க. இந்த மாதிரி ஆயிருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இவர் 2-3 வாட்டி கால் பண்ணாராமா, அவங்க பிக் பண்ணலையா. ஸோ வந்துட்டு எல்லாம் ரெடி ஆயிட்டு கார்க்கு என்னன்னா ஒன்று அங்கே குதிச்சிட வேண்டியதுதான், சம்பவம் பண்ண வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டுன்னு கார்கி எடுக்க போனாரா. அப்போ வந்துட்டு அங்க சேனல்ல இருந்து கால் வந்துச்சான். கால் வந்துட்டு ஷீஸ் ஓகே அப்படின்னு. இல்லை நான் பார்க்கணும் சாண்ட்ராவா அப்படின்னா, இல்லை ப்ரோட்டோகால் அப்படின்னா, என்னங்க ப்ரோட்டோகால் அப்படின்னுட்டுன்னு இவர் கேட்டாராமா. இல்லை ஷீஸ் ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அந்த ப்ரோட்டோகால் என்ன ப்ரோட்டோகால்னு எனக்கும் தெரியல. த டாக்டர் ஹூ ட்ரீட்டடர் வந்துட்டு அவர் பேசி ஷீஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டுன்னு சொன்னாங்களாம். இதுல வந்துட்டு இன்னொரு விஷயம் பிரஜன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது அந்த ரம்யாவோட அந்த ஆடியோ பத்தி அந்த இது கேள்விகள் எல்லாம் கேட்குறப்போ வந்துட்டு பிரஜன் இஸ் சேயிங், ரம்யா கால்ட் மீ. இது ரம்யா நோட் பண்ணாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஸோ அதுல வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரம்யா கால் பண்ணாங்க, ரம்யா கால் பண்ணி பேசுறப்போ வந்துட்டு நான் போறேன் அப்படின்னுட்டு ரம்யா சொன்னப்போ நான் சொன்னேன், கேஷ் கேஷ் பாக்ஸ் எடுத்துட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு ஐ வாஸ் அபவுட் டு கோ இன்சைட். எங்க பிக் பாஸ்க்கு அந்த செலிபிரிட்டி செலிப்ரேஷன் மோடு வந்துச்சு இல்லைங்களா, அப்போ ஐ வாஸ் அபவுட் டு கோ இன்சைட். பட் அன்னைக்கு வந்துட்டு என்ன கூப்பிடல. இப்போ அவங்க பிளான் பண்ணிட்டாங்க, என்ன கூப்பிட்டாக்க நான் உள்ள வந்து நாங்க கேஷ் பாக்ஸ் எடுத்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டேன்னு பிளான் பண்ணிட்டாங்க அப்படின்றது ஏதோ ஒண்ணு சொல்றாரு. ஸோ அதனால வந்துட்டு சேனல் ஹாஸ் பிளான்டு சம்திங் எல்ஸ்ன்றது வந்துட்டு எனக்கு மைண்டுக்கு தோணிடுச்சு. என்னென்னமோ என்ன சொல்ற, என்னென்ன கம்பி கட்டுற கதைலாம் சொல்றான் பாருங்கன்ற மாதிரி என்னென்னமோ கதை சொல்றாருங்க அவரு. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ஒரு உங்களுக்கான ஒரு என்ன சொல்றது, இதெல்லாம் வந்துட்டு யூ ஹாவ் தீஸ் ரைட்ஸ்ன்னு சொல்றப்போ அது மிஸ்யூஸ் பண்ணா எப்படி இருக்குமோ அதுதான் இந்த ஷோ. ஐ சே இன் அ சிம்பிள் வே, மில்கிராம் எக்ஸ்பெரிமெண்ட்னு ஒன்று இருக்கு. மில்கிராம் எக்ஸ்பெரிமெண்ட்ன்றது என்ன அப்படின்னா, ஒரு பர்சன் ஏ வந்துட்டு என்ன பண்ணுவாரு, பர்சன் பிக்கு பிரச்சனையோ இல்ல சம்திங் வி ஹாவ் டு கெட் சம் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் பின்றதுனாலயோ அந்த பர்சன் பியை ஒரு சேர்ல கட்டி வச்சு எலக்ட்ரிக்கல் இதுக்கு வந்துட்டு கனெக்ட் பண்ணிட்டு, சாரி, பர்சன் பிஏ இல்ல பர்சன் சி இது பண்ணிட்டு பர்சன் பி கிட்ட வந்துட்டு அதோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கொடுத்துட்டு போயிட்டு நீ என்னென்ன பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. பர்சன் சியை வந்துட்டு சேர்ல கட்டி போட்டு எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்கறதுக்கான எல்லா இதுவுமே வந்துட்டு அங்க ரெடி பண்ணிட்டு பர்சன் பி கிட்ட வந்துட்டு யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ நம்ம கையில இருக்கு, பர்சன் பி கையில இருக்கு, வாட் ஐ ஹாவ் டு டூ, வாட் ஐ மஸ்ட் நாட் டூ அப்படின்றத அந்த லிமிடேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு பர்சன் பி கையில இருக்கு. ஸோ அந்த பர்சன் பி என்ன பண்றான்னா, கொஞ்சம் ஷாக் இன்க்ரீஸ் பண்ணலாம், அந்த ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. நீ எவ்வளவு வேணா ஷாக் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்னு அந்த ஆப்ஷனை கொடுத்துட்டாங்க. பட் நாம என்ன பண்ணணும், அந்த ஆள் அந்த பர்சன் சி வந்துட்டு கதற 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 எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்குறோம் நம்ம. சோ இதுதான் வந்துட்டு அந்த மில்கிராம் எக்ஸ்பெரிமெண்ட்ன்றது. உனக்கு அதுக்கான உரிமைகள் இருக்கு, அதுக்காக தாறுமாறா யூஸ் பண்ணாத. அதுதான் நான் விஜய் சேதுபதிக்கு சொல்றது.
ஸோ பிரஜன் பேசுறதும் பார்த்தாக்கா என்னென்னமோ சேனல் பிளான்ட், விஜய் சேதுபதி பிளான்ட், இந்த மாதிரி குழப்பி கச்சா முச்சான்னுட்டுன்னு ஏதோ ஒரு இது வந்தா வந்துட்டு இன்டர்வியூ கொடுக்குறாங்க அவங்க. ஸோ நம்மளுக்கு எல்லாமே தெரியுது. இப்போ 2 மணிக்கு ஏர்லி மார்னிங் 2 மணிக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க அப்படின்னா has a husband material. You must first go there இல்லையா? If it is an accident, you must be என்ன சொல்றது, எவ்வளவு வேகமா அங்க போக முடியுமோ நீ போயிருக்கணும் இல்லையா? ஸோ நமக்கு தெரியல வாட் ஆல் ஹேப்பன்டு தேர் அப்படின்னுட்டுன்னு. பிரஜன் சொல்றத பார்த்தாக்கா எல்லாமே ட்ராமான்ற மாதிரி இருக்கு அதுல. அதுதான் நான் இந்த மில்கிராம் எக்ஸ்பெரிமெண்ட்டை பத்தி நான் பேசினேன் நான். ஸோ அவங்க கையில வந்துட்டு அந்த எலக்ட்ரிக் ஷாக் இன்க்ரீஸ் பண்ற பட்டன் கொடுத்துட்டாங்க, அந்த ரிமோட் கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன சொல்றது, கதற கதற துடிக்க துடிக்க பண்ணிட்டாங்க அவங்க. அவ்வளவுதான் விஜய் சேதுபதி டிட் அப்படின்றது தான். ஸோ ஹியர் வாட் ஹேப்பன்ஸ்னாக்கா, இப்போ இவங்க வந்துட்டு இவர் போனாராம், டாக்டரை கேட்டாராம், கொண்டாராம். அதுக்கப்புறம் வந்துட்டு இல்ல நான் பார்க்கணும்னு சொன்னதுக்கு இல்ல இல்ல ஷிஸ் ஃபைன்னா. பிட்ஸ் வந்து நொர தள்ளி கான்சியஸ்னஸ் இல்லாம கண்ணெல்லாம் மேல போன ஒரு லேடி எப்படிங்க? இல்ல எங்களெல்லாம் பைத்தியம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல நீங்க தான் அதிபுத்திசாலி நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல எங்களெல்லாம் அடி முட்டாளுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க எங்களன்னா எங்களுக்கு தெரியலங்க. சோ இது இது சொல்றாரு. சோ அதனால வந்துட்டு விட்டுட்டாராம். when she is getting a panic attack, என்ன சொல்றது, உடனே உடனே நீங்க போய் அந்த ஒரு கண்டினியூஸா இது 2வது தடவை வருது அப்படின்றப்போ இல்ல வேண்டாம், நான் வைஃபை கூட்டிட்டு போறேன், ஷி இஸ் நாட் மென்டலி ஓகே, ஷி இஸ் நாட் பிசிக்கலி ஓகே, வேண்டாம் இந்த கேம் அப்படின்னு கூட்டின்னு போயிருந்தா நீ மனுஷன். என்னமோ விளையாட விடுவாங்களா, பிசிக்கல் டாஸ்க்ல வந்துட்டு அடிபடக்கூடாது இடிபடக்கூடாதுன்னு ஒரு என்ன சொல்றது, ஒரு ப்ரொடெக்ஷன் ஷீல்டு எதனா போட்டுட்டு வந்து உட்கார வேண்டியது தானே. அங்க சீண்டுங்க அப்படின்னுட்டுன்னு சாஷோ தான் வாய்ஸே கொடுக்கறது. சாண்ட்ரா என்னமோ பிக்னிக் போற மாதிரி ஏதோ ஹாயா உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னுட்டுன்னு அது தூண்டி விட்டது சாஷோ தான். ஸோ என்ன சொல்றது, எல்லாமே பிளான்ன்றப்ப நம்மளுக்கு என்ன கன்றாவின்றதே எனக்கு புரியல. ஆனா நீங்க பிளான் பண்ணதுல இப்ப நான் சொன்ன அந்த மில்கிராம் எக்ஸ்பெரிமெண்ட் ஒர்க் அவுட். பாருவையும் கம்ருதினையும் எந்த அளவுக்கு அழ வைக்கணுமோ, எந்த அளவுக்கு நிலைக்குலைய வைக்கணுமோ அந்த அளவுக்கு நிலைக்குலைய வச்சிட்டீங்க. மிக்க நன்றி அதுக்கு. ஏன்னா வந்துட்டு இன்னும் அவங்க ஸ்ட்ராங்கா எந்திரிச்சிக்கிறதுக்கு அது ஒரு இதுவா இருந்தது. ஸோ தேங்க்யூ அப்படின்றது தான் நான் சொல்வேன் நான் இதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பேசுறது பாத்தீங்கன்னா இது அது. அப்புறம் பாரு வந்துட்டு அந்த ஆங்கர் கேக்குறாரு. பாரு இன்டர்வியூ எடுக்கிறப்ப நான் கேட்டேன் நானு, சாண்ட்ராவை அப்புறம் காண்டாக்ட் பண்ணீங்களான்னா பண்ண, அந்த சைட்ல இருந்து ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா அப்படியா அப்படின்னுட்டு சாண்ட்ரா எதுக்கு பண்ணணும் பாரு? இப்போ அங்க ஃபைனல் ஸ்டேஜ்லயும் வந்துட்டு பாரு அந்த ஸ்டேஜ என்ன சொல்றது ரூல் பண்ண ஆரம்பிச்சிட்டான்றப்ப நீ போற, நீ பப்ளிக்க வந்துட்டு இது பண்றது சமாதானப்படுத்துறதுக்கு நீ உள்ள நுழையிற, நீ கெனைக்கம் அப்படின்னு சொல்லிட்டுன்னா அதுக்கே ரிப்ளை வரல. அப்படி இருக்கும்போது நீயா போன, நீயா ஹக் கொடுத்த? இப்ப வந்துட்டு பார்வை என்னத்துக்கு உங்ககிட்ட பேசணும்? கமருதீன் கிட்ட பேசுனீங்கன்னா அது எப்படி பேசுவேன்? அப்புறம் பார்வோட அம்மா பத்து அந்த சீப்பஸ்ட் திங் என்னன்னா, அந்த ப்ரோக்ராம் முடிக்கிறப்போ தோஸ் டூ ஆங்கர்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு ஓகே ஃபைன் பாய் எல்லாம் சொல்றப்போ துணிவே சக்தி நட்டுன்னு முடிக்கிறாங்க. அப்போ வந்துட்டு இந்த அம்மா பெருந்தன்மை சாண்ட்ரா, நீ யாருக்கு எப்படியோ எனக்கு பாரு அம்மா எல்லாம் வந்துட்டு ரொம்ப நல்ல டைப்பு, என்கிட்ட ரொம்ப இதுவா இருந்தாங்க. அவங்க எந்திரிச்சு போறப்ப, நான் எந்திரிச்சு போறப்ப கூட அரோராவை உட்கார வச்சுட்டு போறப்ப கூட வந்துட்டு இல்ல நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு என்னை இது பண்ணுவாங்க. பாரு கிட்டயும் வந்துட்டு நான் இல்லாத குறைய வந்துட்டு சாண்ட்ரா தீர்த்து வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு பாரு கிட்டயும் சொன்னதா பாருவே என்கிட்ட சொன்னா. பாருக்கு என் மேல என்ன கோவம்னாக்கா, அந்த பாத்ரூம் இன்சிடென்ட்டை நான் வெளியில சொல்லிட்டேன்னு கோவம். ஆனா அது அப்படி கிடையாது. கம்ருதீன் வந்துட்டு இங்க உட்கார முடியலன்னா பாத்ரூம் போங்கன்னு சொன்னாரு, அதனால நான் சொன்னேன் பாத்ரூம் போய் பண்றதெல்லாம் உன் வேலைன்னுட்டு நான் சொன்னேன். அதுக்கு தான் ரிப்ளை பண்ணனே தவிர அந்த பாத்ரூம் இன்சிடென்ட்டை 4 பேருக்கு முன்னாடி சொல்லணுன்றதெல்லாம் என் இது கிடையாது, நான் அதை பத்தி நான் பேசல அப்படின்னலாம் நிறைய ரீசன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அந்த துணிவே சக்தியா சம்திங், அந்த துணிவே சக்தி
அதெல்லாம் வந்துட்டு என்னத்துக்கு அது கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்கன்றது, ஒரு ட்ரால் மெட்டீரியலா கொண்டு வந்துட்டு இருக்காங்கன்றது எனக்கு தெரியல. ஓகே ஃபைன். நீங்க பார்வ பண்றீங்களா? பரவாயில்ல. அவங்க அம்மாவ பண்றீங்கன்றப்போ உங்களோட இது அவ்வளவுதான். ஆனா பீயிங் அன் ஆங்கர் நீங்களே பண்றீங்கன்றப்போ சூப்பர். எனக்கு தெரிஞ்சு இப்பெல்லாம் வந்துட்டு ஜேர்னலிசம் படிச்சுட்டு வரீங்களா இல்ல புரிஞ்சுட்டு வரீங்களான்னு தெரியாம வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. இது என்டர்டைன்மெண்ட் மீடியான்றதுனால எங்கனாலையும் வந்துட்டு நிறைய கேள்விகள் உங்களை கேட்க முடிய மாட்டேங்குது. என்னமோ ஒன்று பண்ணிட்டு போ, பண்ணி தொலை அப்படின்னு சொல்லிட்டு உங்க டிஆர்பிக்கு என்ன ஒன்று பண்ணு அப்படின்ற மாதிரி விடுறோம். ரொம்ப கேவலமா இருந்தது இதெல்லாம். ஒரு எத்திக்ஸ் இருக்கு, நமக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்கு. திஸ் ஹேஸ் டு பி ஹேண்டில்டு ப்ராப்பர்லின்றதுனால இருக்கு. ஸோ அந்த லிமிடேஷன்ஸை நம்ம தாண்டிடக்கூடாதுன்றது தான் ரிக்வஸ்டா கேட்டுக்கிறேன் நான். இதுதான், இது சாண்ட்ரா பிரஜன் பத்தி பேசணும்னுட்டு நினைச்சது இதுதான். ஸோ அந்த என்ன சொல்றது, அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க லவ் ப்ரப்போஸ் பண்ணல, அப்புறம் பொசசிவ்னஸ் இல்ல, வியானா சொன்னதெல்லாம் பொய், நான் அப்படியெல்லாம் சொல்லல, திவ்யா இந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாம் நிறைய கதைகள்லாம் ஓட்டிட்டு இருந்தாங்க. ஸோ என்ன சொல்றது, பட் பிரஜன் சொன்னதை பொறுத்து பேசினது, பிரஜன் பேசினதை வச்சு நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது என்னன்னா, அங்க வேற ஒரு டிராமா நடந்திருக்கு. ஸோ அந்த டிராமாவை நாம பார்த்தோம், அவ்வளவுதான். அவங்க வந்துட்டு டிராமா அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க, நாம அந்த டிராமாவை பார்த்தோம், அவ்வளவுதான். அது மேட்டரே அவ்வளவுதான். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ ரிகார்டிங் பிரஜன் அண்ட் சாண்ட்ராஸ் இன்டர்வியூ இன் இந்தியா கிளட்ஸ். நீங்க வேணும்னா அதை பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்லயே இதெல்லாம் வந்துடும். துணிவே சக்தி வந்துட்டு செகண்ட் பார்ட்ல வருது, இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்ட்லயே வருது. ஸோ போய் பாருங்க. இவங்க அதுக்கப்புறம் பார்ட் டூல வந்துட்டு ப்ரொடக்ஷன் டீமுக்கு வந்துட்டு ப்ரொடக்ஷனுக்கு வந்துட்டு ஸ்கேம்ட்ரான்னுட்டு பேர் வைக்கிறதுக்கு இருக்காங்களாமா. 10 பைசா இல்ல, சாப்பாட்டுக்கே வழி இல்ல, அதுக்குதான் இங்க வந்தோன்னுட்டுன்னு வருவாங்களாமா. இப்போ ப்ரொடக்ஷன் இதுக்கு ஹவுஸ்க்கு வந்துட்டு ஸ்கேம்ட்ரான்னுட்டு பேர் வைப்பாங்களாமா. என்ன சொல்றது, தமிழர்கள் எல்லாம் வந்து அவ்வளோ இழிச்சவா இங்க நினைச்சு பண்ணிட்டு இருக்காங்களான்றது எனக்கு தெரியல. ஓகே, ஏன்னா இதுவும் கடந்து போகும் அப்படின்ற மாதிரி போய்க்க வேண்டியதுதான். ஸோ அவ்வளோதாங்க, இதுதான் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ.